மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். பேரை இழுத்து நான் தான் இதற்கு பின்னாடி இருந்தங்கிறார். நான் சாமானிய மனிதனாக குரல் கொடுக்கிறேன். திருமாவளவன் அவர்கள் இதெல்லாம் விட்டுட்டு நாகரிகமான அரசியலுக்கு வரணும். இது போன்ற வன்முறை, வெறுப்பு அரசியல், மிரட்டுவது, ரோட்ல போறவங்களை இடிப்பது, கேள்வி கேட்டா அடிக்க போவது, இது எந்த விதமான அரசியல்? நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல ரெண்டடி கொடுக்கிறாங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ணாமலை அவர்கள் படிச்சு சொன்னாரு. யாருக்குன்னா திருமாவளவன் அவர்களுக்கு. அதாவது நான் ஒரு நியாயமான அரசியல் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன், அநாகரிகமான அரசியலெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது, ஆனா இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம், அனாவசியமா என்ன வம்புக்கு இழுக்காதீங்க, நீங்க ஒரு அடி அடிச்சாருன்னா நான் 2 அடி அடிப்பேன், அண்ணாமலை பத்தி எல்லாருக்கும் தெரியுதானே அப்படின்ற மாதிரி, நான் எத்தனை ரவுடிகளை பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட்டிங்ல சொன்னதை கவனிக்கலாம். ஏன் படிச்சு சொன்னாருன்னா, அதாவது திருமாவளவன் அவர்கள் 4 நாளைக்கு முன்னாடி பார் கவுன்சிலிங் முன்னாடி போகும்போது ஒரு வாகனத்துல முன்னாடியே ஸ்கூட்டருக்கு இடிச்சிருவாரு. அவரும் ஒரு வக்கீல் தான். ஆனா இன்னைக்கு உயர் நீதிமன்றத்துல நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதாவது அந்த விஷயத்தை பத்தி இதுக்கு முன்னாடி ப்ரெஸ் மீட்டிங்ல நிறைய திருமாவளவன் பத்தி கேட்கும்போது முறைச்சான், நான் அடிச்சேன், ஆனா நல்லா அடிக்கல அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள் கொடுத்திருந்தாரு. இன்னைக்கு உயர் நீதிமன்றம் நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதாவது எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு வழக்கு பதிவு ஏதாவது எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களான்ற மாதிரி. அதாவது அடி வாங்கினவன் மேல 3 பிரிவு போட்டிருக்காங்க, அடிச்சவன் மேல 2 பிரிவு. சரி, அப்படிதான் ஏதாவது ஒரு பிரிவு போட்டு ஏதாவது ஒன்று அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா, எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா அப்படின்னு பார்த்தானா அதுவும் போலீஸ் எதுவும் செய்யல. போலீஸ் எல்லாம் ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னு கூட கேட்டிருக்கிறாங்க. இது இல்லாம சிசிடிவி கேமராவில் எல்லாமே பதிவாயிருக்கு. ஆனா உண்மையிலேயே திருமாவளவன் அவர்கள் ஏதோ ஒரு பிரச்சனையை தூண்டி விடுறதுக்காக தான் இதை செஞ்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே இது நிறைய ஏதாவது ஒரு திசை திருப்பி ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லாம இதை அரசியலாக்கிட்டு வெளியே போயிடலான்ற மாதிரி நினைச்சாங்க. ஆனா பாலிமர் செய்தி ஆனாலும் சரி, நிறைய ஊடகம் இன்னைக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆனா ஓப்பனா இருக்கு, இந்த மாதிரி அவங்க அடிச்சதுக்கான ஆதாரம் எல்லாமே இருக்கு. எப்படியும் நாங்க ஆட்சி அதிகாரம் எங்க கிட்ட இருக்கு, நான் தப்பித்து விடலாம் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் நினைச்சிருக்கிறார் போல இருக்கு. இன்னைக்கு சரியான ஒரு பதிலடி, ஆனா உரிய நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது உண்மையை வரவேற்கத்தக்கதுன்னு நம்ம கவனிக்கணும். ஆனா திருமாவளவன் அவர்களுக்கு அரசியல் உண்மையிலேயே பேக் ஃபயர் தான் நம்ம கவனிக்கணும். இதை தாண்டி இன்னைக்கு நிறைய விஷயம் எஸ்ஐடி அலுவலகம் முன்னாடி அதாவது பேப்பர் எல்லாம் எரிச்சிருக்காங்க, ஒரு பென் டிரைவ் எரிஞ்சிருக்கு கரூர்ல. ஆனா இதையும் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், அதாவது பேப்பர் தீபாராதனை அப்படின்னு சொல்லுங்க, அதாவது கிட்னி முறைகேடு, கிட்னி திருட்டுக்கு மாசு சொன்னார் இல்லைங்களா, அதுக்கு இந்த மாதிரி சொல்லுங்கன்னு ட்ரோல் பண்ணி சொல்றதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். ஆனா இந்த நயினார் நாகேந்திரன் அவர்கள் எல்லாருமே கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஏன் இந்த எதுக்காக இந்த அவசரமா சிபிஐ வர்றதுக்கு முன்னாடி ஏன் எரிச்சிருக்கீங்க, ஏன் மறைச்சிருக்கீங்க, என்னதான் உங்களோட பிரச்சனைன்ற மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் கேள்வி எழுப்புறது இன்னும் மக்களுக்கு இது ஒரு சந்தேகமாவே இருக்கு. ஏன் இப்படி பண்றாங்கன்ற மாதிரி. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலெல்லாம் எதிர்கட்சியா திமுக அந்த அளவுக்கு ஒரு எதிர்கட்சியா செயல்பட்டாங்க. ஆனா நிறைய ஒரு வருத்தம் இருந்தது. அதாவது இன்னைக்கு எதிர்கட்சியா யாருமே செயல்பட தெரியல அப்படின்ற மாதிரி. ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே எதிர்கட்சி எப்படி செயல்படணும், திமுக விட ஒரு படி மேல போய் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பட்டாசு கிளப்பிட்டு இருக்கிறாருன்னு தான் நம்ம கவனிக்கணும். எதை வச்சு சொல்றீங்கன்னா சட்டமன்றத்துலதான். அதாவது அன்னைக்கு கரூர் துக்க விஷயத்துக்காக கருப்பு பேட்ஜ் போட்டு போனாங்க, கையில வச்சுட்டு போனாங்க. அதை தாண்டி நிறைய நேத்து கிட்னிகள் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு போனதெல்லாம் நம்ம கவனிச்சோம். அதுக்கப்புறம் நேத்து ஒரு விஷயம் செஞ்சிருக்கிறாரு. அதாவது 525 வாக்குறுதிகள் கொடுத்தாரு, எதுவுமே. அதான் நிறைய பேர் இருட்டுக்கடை அல்வா எல்லாம் நம்ம கவனிச்சோம். ஆனா உருட்டுக்கடை அல்வா அப்படின்னு சொல்லி திமுகவின் உருட்டுக்கடை அல்வா அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைய ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஆனா உண்மையிலேயே இது திமுகவுக்கு உண்மையிலேயே பேக் ஃபயர் தான். இதுக்கு யாருமே ஈடு கொடுத்து அதை ஜமாளிக்க முடியல இன்னைக்கு. ஏன்னா அதாவது வாக்குறுதி ஏதாவது நிறைவேற்றலைன்னா எதை நிறைவேற்றிருக்கீங்கன்னு அதாவது ஒரு ஒரு பேச்சுல கொடுக்கணும். ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க நிறைய பேர் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது நிறைய வாக்குறுதிகளை நாங்க நிறைவேற்றிருக்கோம், அதெல்லாம் மறைக்கிறதுக்காக தான், திசை திருப்புறதுக்காக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை ஒரு டேட்டாவோட சொல்லலாதனேன்ற மாதிரி. ஏன்னா இவங்க என்னைக்கு வெள்ளை அறிக்கை கேட்கும்போது வெள்ளை பேப்பர் காட்டினாங்களோ அன்னையிலிருந்து ஏடிஎம்கே விழித்து விட்டார்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்.
ஏன்னா அவங்க பாணியில தான் இன்னைக்கு அரசியல் நடத்தணும்னு நல்ல ஒரு பாடத்தை கத்திருக்காங்க. ஆனா இது வந்து உண்மையிலேயே திமுகவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இரிட்டேட்டா இருக்கிறது நம்ம கவனிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து டிரான்ஸ்பரண்டா எல்லாமே, அதாவது சட்டமன்றத்துல நிறைய ஏடிஎம்கே நிறைய கேள்விகள் கேட்பாங்க, அதெல்லாம் லைவ்ல வந்து யாருமே காட்டுறதில்ல. திமுக என்ன சொல்றாங்களோ, அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும் தான் லைவ்ல காட்டிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம். மக்களுக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு தெரிஞ்சிருக்குன்னு தான் கவனிக்கணும். இதை தாண்டி சிபிஐ வழக்கு வந்துருச்சு. கரூர்ல உண்மை கண்டறியும் குழு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வர்றாங்க. யாரு என்னன்னு எதுவுமே தெரியறது இல்ல. அதாவது இந்த அரசாங்கத்திற்கு ஒரு ஆதரவா ஒரு சில செயல்படுற மாதிரி யார் அவங்க எல்லாம்னு பார்த்தோம்னா, அதாவது முன்னாடி டார்ச் லைட் எல்லாம் அடிச்சு யாரு நம்ம கமல் கூட இருந்தவங்க தான். இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தோம்னா திமுக கூட இருக்கிறவங்க. அப்போ இந்த இடத்துல வந்து எல்லாமே ஒருதலை பட்சமா இன்னைக்கு உண்மை கண்டறியும் குழு அப்படின்னு சொல்லி, ஆனா இவங்கெல்லாம் அதாவது அண்ணா பல்கலைக்கழகம் வரல, கள்ளக்குறிச்சிக்கு வரல, ஏன் அஜித் மரணத்துக்கும் வரல. இதெல்லாம் வந்து உண்மையிலேயே இந்த டிவிகே தொண்டர்கள் வந்து அவங்களும் ஒரு அரசியல் விழிப்பு இன்னைக்கு வந்துருச்சுன்னு நம்ம கவனிக்கணும். ஏன்னா யாரு என்ன ஏதுன்னு அவங்க வந்து பதிலடி கொடுக்கறதெல்லாம் இன்னைக்கு நம்ம மீடியாவில் இன்னைக்கு சமூக வலைத்தளத்துல எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். இதை தாண்டி இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்தமா தமிழக அரசியல்ல வந்து கரூர் விஷயம் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து திமுக அரசு மறைக்கிறாங்கன்ற மாதிரி தான் இன்னைக்கு பலதரப்பட்ட கேள்விகள் இன்னைக்கு எல்லாருக்குமே வந்துட்டு இருக்கு. இதை தாண்டி இதுக்கு முன்னாடி வந்து சட்டசபையிலேயே நிறைய ஏடிஎம்கே சார்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைய கேட்டிருந்தாரு. அதாவது ஒருத்தர் 2 டேபிள்ன்றாரு, ஒருத்தர் 8 டேபிள்ன்றாரு, ஒருத்தர் 3 டேபிள்ன்றாரு, ஒருத்தர் 600 போலீஸ் 606 போலீஸ் காவலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. டிஜிபி வந்து 500 போலீஸ் தான் சொல்றாங்க. அதே மாதிரி காவல்துறை தரப்புல வந்து நாங்க 350 காவலர்கள் போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன பிரச்சனை, ஏன் இவ்வளோ பதறீங்க, ஏன் பதட்டமா இருக்கீங்கன்னு நிறைய எதிர்கட்சி தலைவர் எல்லாம் கேட்டுட்டு வர்றதை நம்ம கவனிக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் கூட ஒரு பக்கம் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு நல்ல ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாரு. அதாவது இதுக்கு முன்னாடி எண்மண் எண் மக்கள் யாத்திரையில அண்ணாமலை எப்படி போனாரோ, யாத்திரை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பகுதியில யார்கிட்ட சந்திக்கணும், எப்படி சந்திக்கணும், அந்த பகுதியில என்ன பிரச்சனை, அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னா மத்திய அரசு பிஜேபி சார்பா என்ன திட்டங்கள், யார் யார் பயனடைந்தவர்கள், யார் பயன் அடையாதவர்கள், அவங்களுக்கெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கணும். இதை தாண்டி என்ன உங்களுக்கு பிரச்சனை, அதை நாங்க வந்தா தீர்ப்போம் அப்படின்ற மாதிரி மக்களோட மக்களா இன்னைக்கு யாத்திரை போயிட்டு இருக்கிறது நம்ம கவனிக்கலாம். உண்மையிலேயே வந்து 2026 தேர்தலுக்கு வந்து திமுகவோட ஏதோ ஒரு உருட்டு, ஏடிஎம்கே சொல்ற மாதிரி உருட்டு கடை அல்வான்ற மாதிரி ஏதோ ஒரு உருட்டுனதை உருட்டிட்டு இருக்காங்க. இதை தாண்டி இன்னைக்கு வந்து ஃபாக்ஸ்கான் எல்லாம் நேற்று ஒரு பதிலடி கொடுத்தது. ஆந்திராவில் நிறைய ரியலா ஒரு தொழில் முதலீட்டு எடுத்துட்டு வர்றதை நம்ம கவனிக்கிறோம். டேட்டா ஏஐ சென்டர் எல்லாம் கூகுள். அப்போ இங்க நம்ம ஏதோ ஒரு நடிப்பு தானா அப்படின்ற மாதிரி இங்க வந்து எல்லாம் பேச்சுல தான் இருக்கே ஒழிய செயல்ல எதுவுமே இல்லை. 2021 அப்புறம் வந்து கடன் வந்து அதிகரிச்சிருக்கு, தமிழக அரசு வாங்கியிருக்காங்கன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றச்சாட்டுறதை நம்ம கவனிக்கலாம். இவங்க ஒரு பதில் தரப்புல சொல்றாங்க நீங்க வாங்கலையான்ற மாதிரி. அப்ப அந்த கொரோனா காலகட்டங்கள் அப்படின்னு இவங்க சொல்றது ஒரு நியாயமான ஒரு பதிலா நமக்கு தெரியுது. இதெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்தமா இன்னைக்கு வந்து 2026 தேர்தலில் வந்து திமுக இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்காக, இல்லை ஏதோ ஒரு அரசியல் அவங்களோட இயலாம, அதாவது தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாம அதெல்லாம் மறைக்கிறதுக்காக உருட்டுன்னு உருட்டுறாங்க பாருங்க. இந்த உருட்டுக்கெல்லாம் கண்டிப்பா இந்த உருட்டுக்கோட அல்வா இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்த இந்த ஒரு பதிலடி எல்லாமே 2026 கண்டிப்பா மாறும். மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன்.